எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பாவைக்காய் தீயல் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். தீயல் வெரைட்டியாக நிறைய வெஜிடபிள்ஸ் வச்செல்லாம் மாற்றி செய்வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம செய்ய போகிறது பாவைக்காய் வச்சுட்டு தான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக நல்லா கசப்படிக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு பாவைக்காய் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. கூடவே சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தீயலுக்கு. ஒரு கப்பு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பாவைக்காய் க்ளீன் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தின்னாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிடலாம், இப்படியே வேணுன்ட்டு இல்லை. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாயும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தக்காளியும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஊற வைக்கணும். பாவைக்காய்க்கு நல்ல கசப்பு இருக்கிறதுனால புளி எப்போவுமே தீயலுக்கு போடுறதோட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நான் எடுத்துருக்கு. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது அங்கே ஊறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது. தேங்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பெரிய தேங்காயோட பாதி நான் எடுத்துருக்கு. அது துருவி எடுக்கும்போது பாருங்கள், 1.25 கப் அளவுக்கு தேங்காய் கிடச்சிருக்கு. வறுக்கிறதுக்கு நல்ல முத்தின தேங்காய் தான் எடுக்கணும். ரொம்ப பச்சையாக இருக்கிற தேங்காய் தீயலுக்கு அரைக்கிறதுக்கு எடுக்கக்கூடாது. அது ஏன்னு நான் அரைக்கும்போது சொல்கிறேன். இப்போ தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வறுத்துக்கோங்க. தேங்காய் பாதி ட்ரை ஆனதுக்கப்புறம் பாதி நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகத்தோட அளவு அதிகமாகக்கூடாது. அதிகமாகிடுச்சுன்னா தீயலுக்கு மசாலா டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் ஆகி போயிடும். சில பேர் பெருஞ்சீரகம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அது கொஞ்சம் சேர்த்து தான் செய்வாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் தீயலுக்கு. நல்லா வறுத்துக்கோங்க. இடையில கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துருக்கு. எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வறுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மல்லித்தூள் நல்லா ஃப்ரை ஆகணும். மல்லித்தூள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூளும் போட்டு கொடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்ல சூடாக இருக்குது. அந்த சூட்லேயே இந்த மிளகாய் தூளும் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ தீயலுக்கான மசாலா ரெடியாக இருக்குது. அது இப்போ ஆற விட்டுடலாம். அது அங்கே ஆறட்டும். ஆறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் முதல்ல கட் பண்ணி வச்ச பாவைக்காய், வேறு எதுவுமே போட வேண்டாம். முதல்ல பாவைக்காய் மட்டும்தான் நம்ம வதக்கி எடுக்கிறேன். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி இதே மாதிரி பாதி ப்ரௌன் ஷேடாக வர ஆரம்பிக்கும்போது மிச்சம் கட் பண்ணி வச்ச அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதுவும் போட்டு எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம். முதல்ல வெங்காயம் கூட பாவைக்காய் போட்டுருச்சு அப்படின்னா பாவைக்காய்க்கு அது இந்த மாதிரி ஒரு ஃப்ரையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் முதல்ல பாவைக்காய் வதக்கி எடுத்துருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது தீயலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில 2 டைம் நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். தக்காளி நான் போட்டு கொடுக்கல. இப்போ தக்காளியும் போட்டிருக்கு. மறுபடியும் எல்லாமே சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். தக்காளியும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கும்போது இதே மாதிரி நல்லா ஆயிலியாக கிடைக்கும். பச்சை தேங்காய் எடுத்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி கிடைக்காது. அது பவுடராக தான் நிற்கும், நல்லா அரையாது. அதனால தான் முத்தின தேங்காய் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இந்த வறுத்த தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைச்சிருச்சுன்னா இந்த கலர் கிடைக்காது. அது ஒரு டார்க் ஆரஞ்சு கலராக மாறிடும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிடலாம்.
தீயல் வந்துட்டு திக்காக இருக்கிற ஒரு கிரேவி தான், சாம்பார் மாதிரி லூஸாக இருக்கிற கிரேவி கிடையாது. அப்போது இதுக்கான தண்ணி ஊற்றும்போது அது கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இதுக்கு தேர்ந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா வந்து நல்லா கட்டியாக இருக்கிறதுனால நம்ம அரைச்சி அந்த மிக்சியில் மசாலா ஒட்டி இருக்கும், எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒட்டி இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி அதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கோங்க, உப்பும் போட்டுக்கலாம். இந்த பாவக்காய்க்கு கசப்பு இருக்கிறதுனால உப்பு புளி இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். டீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே மறுபடியும் செக் பண்ணுங்கள். பாவக்காய்க்கு கசப்பு இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். உப்பு புளிப்பு கசப்பு, இந்த பாவக்காய் தீயலுக்கு கசப்பு தெரியவே தெரியாது, டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பாவக்காய் முன்னாடியே வதக்கி எடுத்துருத்தேன். பச்சையாக போட்டு பண்ணிடுச்சுன்னா இதுக்கு கசப்பு கண்டிப்பாக இருக்கும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், தீ வந்து நான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி டைட்டாக மூட வேண்டாம், இதே மாதிரி மூடிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா ஊறிடுச்சு, தீயல் வந்து கரெக்டாக செட்டாக இருக்குது. நம்ம வந்து பச்சையாக இருக்கிற தேங்காய் எடுத்து வறுத்தாலும் அதே மாதிரி வறுத்த தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் இந்த கலரில் நமக்கு வந்து தீயல் கிடைக்காது. அது வந்து ஒரு ஆரஞ்சு கலராக இல்லை ஒரு மஞ்சள் கலராக அந்த மாதிரி ஆகி போயிடும், டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதனால தேங்காய் எடுக்கும்போது முத்தனை தேங்காயை எடுத்து வறுத்துட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தீயல் வந்து ரெடியாக இருக்குது. சாதம் கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.